الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين صدق الله العظيم விண்ணையும் மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல இறைவன் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், தாரணை ஆளுபவன், தன்னை அல்லாதோரை வணங்குவதை வெறுப்பவன். எனவே வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என சாட்சி கூறுகிறேன், உறுதி கூறுகிறேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளிலிருந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள் இறுதி நாள் வரை அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளில் நடக்கக்கூடிய உண்மையான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் இல்லமா மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தை வைத்தவளாக அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நம்முடைய இருள வாழ்க்கையை வெற்றிக்கும் எவைகளை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கின்றானோ அவைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் எவைகளை விட்டு அஞ்சி ஒதுங்கி வாழும்படி சொல்லிருக்கின்றானோ அவைகளை விட்டு அஞ்சி ஒதுங்கி வாழும்படி ஆரம்பமாக அடியேனுக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்கிறேன், அன்பு கட்டளையிடுகிறேன். சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான ஒரு மாதத்தில் நடுப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ஆரம்ப பத்தின் நடுப்பகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ரமதான் வருவதற்கு முன்னாலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரஜபுடைய மாதத்திலிருந்தே துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்திலேயும் ஷஅபானுடைய மாதத்திலேயும் பரக்கத்து செய்வாயாக. நிறைய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, நிறைய நன்மைகளை அடைந்து கொள்ளக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக என்பதாக துஆ செய்தார்கள். நாங்களும் துஆ செய்தோம். இமாம் துஆ செய்ய நாம் அனைவர்களும் ஆமீன் சொன்னோம். அந்த ரமதானை அடைந்து இப்போது 6வது தினத்திலே முதல் குத்துபாவிலே வீற்றிருக்கிறோம். கணிதக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமதான் வருவதற்கு முன்னால் ரமதான் வரப்பாக்குகிறது என்று பேசின நாம் இப்போது என்ன தெரியுமா சொல்லுகிறோம்? நோன்பு வந்துச்சு, 5 நாள் முடிஞ்சு 6வது நோன்பு பிடிச்சிருக்கிறோம். எப்படி வந்தது, எப்படி பெய்த்தது என்று விளங்கல் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ரமதான் வரும் போகும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சென்ற வருடம் இதே மஸ்ஜிதில் இப்படிப்பட்ட ஒரு குத்துபாவில் எனக்கு பக்கத்தில் தொழுது எத்தனையோ பேர் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனது வீட்டிலே ஒரே சுஃபராவில் சஹர் செய்தவர்கள், ஒரே சுஃபராவில் இஃப்தார் செய்தவர்கள், எனது நண்பர்கள், எனது பெற்றோர்கள், எனது குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர் மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் திரும்பவும் ஒரு ரமதானை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். அவர்கள் இந்த வருடம் இல்லை, நாம் இந்த வருடம் இருக்கிறோம். எத்தனை நிமிடம் இருக்க போகிறோம், எத்தனை செகண்ட் வாழ போகிறோம், அல்லாஹு ஆலம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரமதான் வரும் போகும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் வரக்கூடிய ரமதானில் அல்ல, அடுத்த நாள், நாளைய தினம்
அதை மிகைத்து சொல்ல போனால் நான் இந்த மிம்பரில் இருந்து இருங்குவேனா இல்லையா என்பது அல்லாஹுடைய கையில் உள்ள விடயம். நாம் இருப்போம், இல்லாமல் இருப்போம், ஆனால் ரமதான் வந்து போய்கொண்டே இருக்கும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொரு நாளும் நோன்பு கழிந்து போவது என்பதை பார்ப்பதை விட, என்பதை பேசுவதை விட, இந்த 6 தினங்கள் 6வது நோன்பு நோற்றிருக்கிறோம். இந்த 6 தினங்களிலே அல்லாஹ் எதற்காக வேண்டி நோன்ப தந்தானோ, கடமையாக்கினானோ, குர்ஆன்ல அல்லாஹ் நோன்ப பத்தி சொல்லும் போது, நோன்ப அறிமுகப்படுத்தும் போது அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட ஆண்களே, பெண்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, உங்களுக்கு முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக வேண்டி தெரியுமா? ஒன்றே ஒன்றுக்காக வேண்டித்தான், வேறொன்றுமல்ல. இவர் எத்தனை சஹர் சாப்பாடு பொறுப்பெடுத்தாரு, இவர் எத்தனை இஃப்தார கொடுத்தாரு, இவர் எத்தனை கஞ்ச பொறுப்பெடுத்தாரு, இவர் எத்தனை ஃபுட்பேக் கொடுத்தாரு, இவர் எவ்வளவு பேருக்கு ஜகாத் கொடுத்தாரு, எத்தனை லட்சம் கொடுத்தாரு, இவர் எத்தனை பேருக்கு சதகா கொடுத்தாரு, இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னால அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் இந்த ரமதானின் மூலமாக எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன். நீங்க எல்லாரும் வாலிபர்கள், வயோதிபர்கள், ஆண்கள், பெண்கள், பணக்காரர்கள், படித்தவர்கள், ஹாஃபிஸ்கள், உலமாக்கள், எல்லாரும் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க எல்லாம் தக்வாதாரிகளாக மாறணும், அல்லாஹ் பயப்படணும். இதுக்காக விழித்தான் நோன்பு, வேறொன்றுமல்ல. இந்த தக்வா வந்துட்டா கண் பாதுகாக்கப்படும், நாவுலிருந்து பொய் வராது, நாவால் அடுத்தவரை பத்தி புறம் பேச மாட்டாரு. இது தக்வா வந்துட்டா என்ன விட அவர் மேல போகணும் என்று யோசிப்பாரே தவிர எனக்கு முந்தி அவர் எப்படி போனார், ஏன் என்ன மீறி அவர் செய்கிறார், ஏன் அவர் அப்படி பார்க்கிறார், எங்க போறார், எங்க வாரார் என்ற சிந்தனை வராது. சகோதரர்களே, பெரியார்களே, இதுக்காக விழித்தான் நோன்பு. இந்த 6 தினங்கள்ல முதலாவது ஹுத்பால இருக்கிறோம். நானும் நீங்களும் கையை வச்சு கேட்கணும், தக்வால எந்த அளவுக்கு முன்னுக்கு போய்த்திருக்கிறேன், எந்த அளவுக்கு அல்லாஹ் பயப்பட தன்மை வந்திருக்கிறது. பஜார்ல நடந்து போறேன், பஜார்ல வியாபாரம் செய்றேன், நிறைய கஸ்டமர் கடைக்கு வாராங்க, எப்படி நடந்து கொண்டேன் அவரோடு. பஜார்ல நடந்து போகும் போது எந்த கண்கள் பாதுகாக்கப்பட்டுச்சா, நான் கண்ணை பாதுகாத்துக் கொண்டேனா, நாவை பாதுகாத்துக் கொண்டேனா, உள்ளத்தை பாதுகாத்துக் கொண்டேனா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த தக்குவா வந்துட்டா அல்லாஹ் எப்படி பயப்படணுமோ அப்படி நாங்க பயந்து நடந்துட்டா அடுத்த விடயங்கள் எல்லாம் ஒட்டோவா நடந்துடும். இதுக்குத்தான் ரமதான், வேறொன்றுக்கும் அல்ல. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கம் மின் ஸாயிமின், எத்தனையோ நோம்பார்கள், எல்லாரும் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க, முழு ஊரும் நோம்பு, முழு குடும்பமும் நோம்பு, முழு நாடும் நோம்பு, முழு உலக மக்களும் நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட எல்லாரும் நோம்பாளிகளா இருக்கிறாங்க. கம் மின் ஸாயிமின், எத்தனையோ நோம்பாளிகள் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்கள் அதிகமானவர்கள் நோன்பு எப்படி தெரியுமா? வெறுமனே தாகித்திருப்பாங்க, வெறுமனே பசித்திருப்பாங்க, இதை தவிர வேற எந்த பிரயோஜனம் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? வெறுமனே சஹருக்கு எலும்புறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, படுக்கிறாங்க, எலும்புறாங்க, வியாபாரத்துக்கு போறாங்க, குர்ஆன் திலாவத் இல்ல, அமல் இபாதத் இல்ல, வாயிலிருந்து வரக்கூடிய பொய்யை இன்னும் உடல்ல, உள்ளத்துல இருக்கக்கூடிய பொறாமையை இன்னும் உடல்ல, கண்ணால பாக்குற பாவத்தை உடல்ல, உள்ளத்தால சிந்திக்கிற அந்த பாவத்தை உடல்ல, பொய்ய பேசுறார், பொய்ய சொல்லி வியாபாரம் செய்றார், ஏமாத்துறார், இதெல்லாம் வச்சுக்கொண்டு நோம்பாளின்னு சொல்றார்.
இப்படி எல்லாம் நடக்குது. எடுக்க வேண்டிய வட்டி எடுக்கிறார், கொடுக்க வேண்டிய வட்டியை கொடுக்கிறார், மோசமான தொடர்பு, மோசமான பேச்சுவார்த்தை, இதெல்லாம் வச்சு கொண்டு சஹர்ல 4 மணிக்கு எழும்பி சஹர் செய்கிறார். இஃப்தாருடைய நேரம் வந்து சுப்ரால உட்கார்றார். பேருக்கு சும்மா நடிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன் துஆ கேட்கிறார். உள்ளம் சுத்தம் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட மக்கள் இவங்க வெறுமனே தாகித்திருப்பாங்க, வெறுமனே பசித்திருப்பாங்க, நோம்பாளி பேர்ல ஈப்பாங்க. நோம்பாளி கொடுக்கக்கூடிய அந்தஸ்துகள், தரஜாக்கள், நன்மைகளை இவர்கள் ஒரு நாளும் அடைந்து கொள்ள மாட்டார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது எங்களோட வாழ்க்கையில தக்வாவை எடுத்துக்கொண்டு நாங்க பக்குவப்படுறதுக்கு. அப்படி இல்லன்னு சொன்னா 60 ரமதான் அல்ல, 80 ரமதான் அல்ல, 100 ரமதான் வந்தாலும் வெறுமனே தாகித்திருப்போம், வெறுமனே பசித்திருப்போம், கேட்டா நோம்பாளின்னு சொல்லுவோம். வேற எந்த பிரயோஜனம் நாங்கள் அடைஞ்சு கொள்ள மாட்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஒரு ஹதீஸ் இந்த ஹுத்பாவை முடிக்கிறதுக்கு போதும் நினைக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல ஏறலாம். எல்லாருக்கும் இந்த ஹதீஸ் தெரியும். சின்ன புள்ளைக்கும் தெரியும், பொம்பளை புள்ளைகளுக்கும் தெரியும், ஆம்பளை புள்ளைகளுக்கும் தெரியும். இந்த ஹதீஸ மிம்பர்ல ஏறி ஆமீன் சொன்னாங்கன்னு சொல்ல போகல எல்லாருக்கும் தெரியும். இந்த விஷயங்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸ் ஒன்றுதான், அதே ஹதீஸ் தான், அதே ராவிதான், நடந்த விடயமும் ஒன்றுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் கூப்பிடுறாங்க மிம்பருக்கு முன்னாலே. மிம்பர்ல ஏறாங்க. முதலாவது படியில் கால் வைத்தார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். இரண்டாவது படியில் கால் வைத்தார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். மூணாவது படியில் கால் வைத்தார்கள், ஆமீன் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயானம் முடிச்சிட்டு கீழே இறங்கினோன்னே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மலைமேல கூப்பிடுவீங்க, மிம்பர்ல ஏறுவீங்க, உபதேசம் செய்வீங்க, ஆனா இன்றைக்கு கூப்பிட்டீங்க மிம்பர்ல ஏறும் போது ஆமீன் சொன்னீங்களே, என்ன விஷயம் யா ரசூலல்லாஹ்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயமும் முக்கியமான விடயங்கள், ஆணித்தரமா உள்ளத்தை இறக்கப்படக்கூடிய விடயங்கள், ஒவ்வொன்றை தனித்தலைப்புல பேச வேண்டியது. நேரம் இடம் கொடுக்காது, சுருக்கமாக பேசுகிறோம். முதலாவது படியில் கால் வைத்தேன். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், யாரே ரமதானுடைய மாதம் வந்தும் தன்னுடைய பாவத்தை நினைத்து கண்ணீர் வடித்து தௌபா செய்து இந்த ரமதானின் மூலமாக ஈடேற்றம் அடையவில்லையோ இவர்கள் நாசமாகட்டும் என்பதாக பதுவா செய்தார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபி இந்த உம்மத்தோடு எவ்வளோ இரக்கம் என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஒரு தடவை ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈர குழந்தை என்று சொல்லக்கூடிய சய்யிதே ஷபாபில் ஜன்னா என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்துடைய 2 வாலிபர்கள், 2 தலைவர்கள் சொல்லக்கூடிய ஹஜ்ரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா வீட்டுக்கு முன்னால விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு புள்ளைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வாயில முத்தமிட்டாங்க. இன்னும் ஒரு புள்ளைய தூக்கி களத்துல முத்தமிட்டார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அருமை தந்தையை பார்த்து கேட்கிறார்கள், அருமை தந்தையே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், ஏண்ட புள்ள 2ஐயும் எடுத்து ஒரு புள்ளையோட வாயில முத்தமிட்டீங்க, இன்னும் ஒரு புள்ளையோட களத்துல முத்தமிட்டீங்க, ஏன் வாப்பா இப்படி செஞ்சீங்க? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காலம் வரும் உங்களோட ஒரு புள்ள நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார், இன்னும் ஒரு புள்ள களத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார். எப்படிக்கும் அந்த தாய்க்கு துடித்தார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அருமை தந்தையே, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு பிரத்யேகமான துஆவை தந்திக்கிறான் தானே, அந்த துஆவை ஏண்ட புள்ளைகளை கேளுங்களே, உங்களோட ஈர குழந்தை கேளுங்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா கேளுங்களே என்று சொன்ன நேரத்தில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதில் சொன்னார்கள். அது எங்களை பார்த்து தான் சொன்னார்கள். என்ன தெரியுமா சொன்னார்கள்? அருமை மகளே, நான் இந்த துவாவை ஓண்ட புள்ளைக்கு கேட்க மாட்டேன். இந்த துவாவை வச்சிக்கிறேன் என்ற உம்மத்துக்காக வேண்டி, எங்களுக்காக, என்ற உம்மத்துக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். நான் கேட்டா உங்களோட புள்ளக்காக வேண்டி கேட்டா கயாமத்துடைய நாளையில ஏதோ உம்மத்துக்கு துவா கேட்கலாம் பைத்துடுமே. கயாமத்துடைய நாளையில மக்கள் எல்லாத்தையும் போவாங்க, எல்லா நபிமார்கள்ட்ட போவாங்க. ஒவ்வொருத்தரை காட்டுவாங்க, நான் தகுதி இல்ல, இவர்கிட்ட போங்க, இந்த நபிட்ட போங்க, அந்த நபிட்ட போங்க. கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வருவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதுல விழுந்து, யா உம்மத்தி, யா அல்லாஹ், ஏண்ட உம்மத்தி, யா அல்லாஹ், ஏண்ட உம்மத்தி, யா அல்லாஹ். அந்த நபிக்கு தான் காபிர்கள் ஒட்ட குரலை கொட்டினார்கள். அந்த காபிர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசினார்கள், அடித்தார்கள், ஷுஐபை அபீ தாலிபை ஒதுக்கினார்கள். நன்னத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வருடத்துக்கு ஒரு முறை ரசூலுல்லாஹுடைய புகழை பாடுறோம், ரசூலுல்லாஹுடைய புகழை பேசுகிறோம். ஏனைய காலங்கள ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை குழி தோண்டி புதைச்சி கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்காக வேண்டி அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருக்கிறார்கள். தாயிஃப்ல போய்த்து அடிபட்டு ரத்தம் வடியுது, உடம்புல ரத்தம் வடியுது, கால்ல போட்டு இந்த செருப்பு சிவப்பு நிறமா மாறுது. காபிர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? தாவத்தை ஏற்றுவாங்க, நான் கொடுக்கக்கூடிய தாவத்தை கபூல் செய்வாங்க. தாயிஃபுக்கு போறாங்க. அங்குள்ள பெரும் பெரும் தலைவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? நபி அவங்க எதிர்பார்த்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கபூல் செஞ்சு கொள்ளுவாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ளுவாங்க என்று நம்பி போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த காஃபிர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? நஊது பில்லாஹி மின்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்க்கு உங்களை தவிர வேற ஒரு நபி அனுப்புறது கிடைக்கலையா? உங்களை தவிர வேற ஒருத்தரும் கிடைச்சல்லையா? சின்ன புள்ளகளை ஏவி சிரிக்க வைத்தது மட்டுமல்ல, கல்லால் அடிக்குமாறு ஏவினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லால் அடிக்கப்படுகிறது, உடம்பில் ரத்தம் வடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரம் நடந்து வாரார்கள், வந்து ஒரு இடத்துல உட்கார்றாங்க. இவங்க படுற கஷ்டத்தை பார்த்து அல்லாஹ் ரோஷப்பட்டான். அல்லாஹ் ரோஷப்பட்டான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனுப்பினான். ஜிப்ரீலே போங்க, ஹபீப் அனுமதி கேளுங்க, 2 மலைகளுக்கு பொறுப்பான மலக்கு இருக்கிறார், அனுமதி கொடுக்க சொல்லுங்க. 2 மலையை ஒன்று சேர்ந்து இந்த மக்களை அழிச்சு நாசமாக்கி போட்டு அனுமதி கேளு. வந்தார்கள், வந்து அனுமதி கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலும் என்ன தெரியுமா சொன்னார்கள்? இல்ல, இந்த மக்களுக்கு இப்படி அநியாயம் செய்யவான, பதுவா செய்யல, பதுவா செய்யல. நினைச்சதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைய தூக்கி, யா அல்லாஹ், இவ்வளவு அநியாயம் செய்யறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று ஒரு வார்த்தை சொல்லிந்தா எப்படி ஒரு கூட்டத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இறக்கை மூலமாக அல்லாஹ் தூக்கி மத்த பக்கம் பெரட்டினானோ, இதே போல அல்லாஹ் செஞ்சிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுவாக்க வேண்டி கையேந்தல்ல, கையேந்து என்ன தெரியுமா சொன்னார்கள்? அல்லாஹும்ம இப்னி அஷ்கு துஅஃப குவதி, தண்ட பலகீனத்தை அல்லாஹ் கிட்ட முன்வைத்தார்கள். யா அல்லாஹ், எனக்கு பேச தெரிய, யா அல்லாஹ், எனக்கு பேச தெரிய, யா அல்லாஹ். நல்ல மக்கள் யா அல்லாஹ் சொன்னார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுக்கு பின்னால வரக்கூடியவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள். கணித்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு போனவங்க தாயிஃபுக்கு போய்த்து பார்த்தா விளங்கும் எவ்வளவு பிரகாசம் வைக்கும். கணித்துக்குரிய சகோதரர்களே, அந்த கட்டத்திலையும் பதுவா செய்யாத நபி மிம்பர்ல ஏறி பதுவா சென்றவர் யார்? பதுவா செய்தவர் யார் தெரியுமா? அல்லாஹ் நாசமாக்க சொன்னான், நாசமாகட்டும் என்று அந்த வகை எடுத்துக்கொண்டவன் வந்து யார் தெரியுமா? வானவருக்கெல்லாம் தலைவர், நஸல பிஹி ரூஹுல் அமீன், ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதுவா செய்ய
அந்த துஆக்கு ஆமீன் சொன்னது உயிரிலும் மேலான நெஞ்சில் நிறைந்த உம்மத்துக்காக துஆவை பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய தாயிஃபுக்கு பதுவா செய்யாத காஃபிர்களுக்கு பதுவா செய்யாத அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் என்று சொன்னார். எவ்வளவு பாரதூரமான விடயம் தெரியுமா இது? ஏன் பதுவா செய்யப்பட்டுச்சு? ரமதான சுருக்கமா எங்கட பாசையில சொல்றா, ரமதான்ல யார் ரமதான பாலாக்குறாங்களோ இவங்க நாசமாகட்டும் என்று பதுவா செய்யப்பட்டது. ஏன் தெரியுமா? இந்த ரமதான் அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தெரியுமா தந்திருக்கிறார்? இப்ப சீசன் வருகிறது முன்னுக்கு, எவ்வளவு சந்தோஷம். எத்தனையோ பேர் பேச்சசிங் பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு போகணுமா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, எல்லாம் சேர்த்து வச்சுட்டாங்க. இப்ப பேசுறோம் என்ன தெரியுமா? முதலாவது எங்கடவங்களுக்கு வியாபாரத்தை பார்ப்போம், பெருநாள் முடிஞ்சோன்னு அவங்களுக்கு வியாபாரத்தை பார்ப்போம். இது தானே எங்கட யோசனை. இப்ப அந்த குஷியில தானே நானும் நீங்கள் மீது கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே, பெரியார்களே. இப்ப நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த மாதம் எப்படிப்பட்ட சீசன் தெரியுமா? எப்படிப்பட்ட சீசன் தெரியுமா? நாங்க வியாபாரத்துக்காக வேண்டி ஒரு முதல்ல போடுவோம். ஏப்ரல் சீசன் வரப்போகலே அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருந்தா வியாபாரம் நடக்கும், இல்லாட்டி வியாபாரம் இல்ல, முதலும் அடிபட்டு வைத்து. ஆனா நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த சீசன் என்ன தெரியுமா? டாலர் சம்பாதிக்கிற சீசன் அல்ல, சல்லி சம்பாதிக்கிற சீசன் அல்ல. என்னையும் உங்களையும் எங்கட பெற்றோர்களையும் எங்கட குடும்பத்தையும் எங்கட பரம்பரையையும் சுவர்க்கத்தில் கொண்டு வைத்து சேர்க்கக்கூடிய ஒரு தலம் ஒதுங்குவோமே ஒன்றே ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்று உலகத்துடைய முடிவு முடிந்து, கபருடைய வாழ்க்கை முடிந்து, கியாமத் முடிந்து, ரெண்டில் ஒன்று நடக்கும். ஒன்று சுவர்க்கம், இல்லாட்டி நரகம். இப்படி ஒன்று முடிவாக போகுது. அதுல இந்த சீசன் நானும் நீங்களும் இருக்கக்கூடிய மாதம் இந்த ரமதான்ல எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களோட பாவ கரைகளுக்கு மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை, அஸ்கராத்துடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சிராத்துடைய வாழ்க்கை எல்லாம் வெற்றி பெற்று உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சீசன்ல தான் நானும் நீங்களும் ஈது கொண்டிருக்கிறோம். நன்றிக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான்ல இந்த நோம்பு மாதத்துல அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பு வச்சிருக்கிறான். ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை, ஒரு ஃபர்துடைய நன்மை. அதான் சொல்லப்பட்டுச்சு. மஸ்ஜிதுக்கு வந்தோம், வலது கால வச்சு வந்தோம், வுது செய்தோம், மஸ்ஜிதுக்குள்ள வலது கால வச்சு வந்தோம், 2 ரகாத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுக, சுன்னத்தான தொழுக. அல்லாஹ் 2 ரகாத் ஃபர்துடைய நன்மை எங்களுக்கு எழுதியிருப்பா, சந்தேகம் இல்லை. அதான் சொல்லப்பட்டுச்சு. எலும்பி 2 ரகாத் நஃபில் தொழுதோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க 2 ரகாத் ஃபர்து தொழுத நன்மை அல்லாஹ் எங்களுக்கு தா. ஹுத்பா முடிச்சிட்டு ஃபர்தான 2 ரகாத் தொழ போறோம். அல்லாஹ் 70 ரகாத் ஃபர்து தொழுது நன்மையை தாரான். இது ரமதான்ல மட்டும்தான். ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத்துக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை. நோம்புல சதகா செய்றான், அல்லாஹ் இரட்டிப்பா நன்மையை கொடுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யார் அல்லாஹ்வுக்காண்டி கொடுப்பாங்களோ அத்ஆஃபம் முதாஃபான்னு சொல்றான். ரமதான்ல கொடுத்தா அதையும் அல்லாஹ் இரட்டிப்பாக கொடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதான் அல்லாஹ் எப்படி தந்திருக்கிறான்டா? ஹதீஸில் குத்ஸி அல்லாஹ் சொல்றான், இப்னு ஆதம், இப்னு ஆதம், ஏ ஆதமுடைய மகனே, லவ் பலகத் ذنوبك عنان السماء, பாவம் செஞ்சு செஞ்சு உலகத்துல என்னென்ன பாவம் இருக்கிறதோ எல்லா விதமான பாவத்தை செஞ்சிருக்கிறாய். கொலை செஞ்சிருக்கிறாய், வட்டி எடுத்திருக்கிறாய், மதுபானம் மருந்திருக்கிறாய், விபச்சாரம் செய்திருக்கிறாய், பொய் பேசியிருக்கிறாய், பாவம் என்னெல்லாம் இருக்கிறதோ இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் செஞ்சு செஞ்சு அனானசமா வானம் முட்டும் அளவு பாவம் செய்திருக்கிறாய். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹதீஸில் குத்ஸி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? அப்படி பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, சும்மஸ்தக்ஃபர்தனி, எனக்கிட்ட நீ பாவம் மன்னிப்பு கேட்டா கஃபர்து லக, உன் பாவத்தை நான் மன்னிக்கிறேன், வலா உபாலி, அதை நான் கணக்கெடுக்கவே மாட்டேன் அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்ற வருடம் எங்க கடையில் ஒருத்தர் வேலை செஞ்சிருப்பார், நல்லா கவனிச்சிருப்பேன், ரமதான் அள்ளி அள்ளி கொடுத்திருப்பேன். ரமதான் முடிந்ததுக்கு பின்னால் எனக்கு ஒரு துரோகம் செஞ்சார்.
எனக்கு ஒரு மோசடி செய்தார், எனக்கு தெரியாம கடையில் ஒரு சாமான் எடுத்தார், அவர் நான் விலக்கிட்டேன். இந்த வருஷமும் பேசுறோம், போன வருஷம் அவர் இருந்தார், எவ்வளவு எல்லாம் செஞ்ச தெரியுமா? அவர் என்ன கணக்கெடுக்கல, அவர் எனக்கு மோசடி செஞ்சார், எனக்கு துரோகம் செஞ்சார், நான் அவரை நிப்பாட்டினேன். அவர் யார் தெரியுமா? அவர் அப்படிப்பட்டவரே, இப்படிப்பட்டவரே, இப்படிப்பட்டவரே என்றெல்லாம் யாருடைய குறை இருக்கிறதோ அதை பேசி பேசி காலத்தை கழிச்சு கொண்டிருக்கிறோம். என்னையும் உங்களையும் எங்களை பொஸ்ஸாக்கித, எங்களுக்கு சொத்தை தந்த, எங்களுக்கு செல்வத்தை தந்த அல்லாஹ் எங்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? நீங்க எனக்கு தெரியாம, உன மனைவிக்கு தெரியாம, நீ உன மனைவிக்கு தெரியாம, குடும்பத்துக்கு தெரியாம, நீங்க ஒரு கூட்டாளிமாருக்கு தெரியாம நீங்க பாவத்தை செஞ்சு 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 வானம் முட்டும் அளவு பாவம் செஞ்சாலும் எனக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்கப்பா, நான் உங்களை மன்னிக்கிறேன். உபாலி, நீங்க பாவம் செஞ்சு நான் கணக்கெடுக்கவே மாட்டேன். எந்த பொஸ்ஸுக்கு மனசு வரும் இப்படி பேசுறது? எந்த தலைவர் இப்படி பேசுவாங்க? யாரு பேசுவாங்க இப்படி? அது மட்டுமல்ல, ஹதீஸுக்கு அல்லாஹ் சொல்றான், எபுட ஆதம், ஆதமுடைய மகனே, கடல் நுரையளவு நீ பாவம் செஞ்சாலும் எனக்கிட்ட மன்னிப்பு கேட்டா உன்ட பாவத்தை நான் மன்னிக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரே, குர்ஆன்ல ஒரு ஆயத்து இருக்கிறது, அந்த ஒரு ஆயத்து போதும் நாங்க அல்லாஹ்வுடைய ரஹ்மத் ஆதரவிக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம். தெளிவா சொல்ல போனா எல்லா விதமான பாவங்களையும் செஞ்சு, எல்லா விதமான நாச காரியங்களையும் செஞ்சு எங்கட வாழ்க்கையில நாங்களே மண்ணள்ளி போட்டு கொண்டோம். அல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்றான்? தனக்குத்தானே அநியாயம் செஞ்சு கொண்ட எல்லா விதமான பாவங்களையும் செஞ்சு உங்களோட வாழ்க்கையில நீங்க நாசத்தை உண்டாக்கி கொண்ட அப்படிப்பட்ட என்னுடைய அடியார்களே, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், நீங்க யாரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தூரமாக வேணாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு தூரமாக வேணாம். அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? இல்ல சகோதரர்களே. 99 கொலை செஞ்சார், 99 கொலை செஞ்சார். வந்து கேட்டார் ஒத்தட்ட, நான் 99 கொலை செஞ்சுகிறேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? எடுத்த எடுப்புல ஒரு ஃபத்வா கொடுத்தார், இல்ல உனக்கு மன்னிப்பு இல்ல. வந்த ஆத்திரத்தை அவரையும் கொலை செஞ்சார், இப்ப 100 கொலை செஞ்சிட்டார். இப்ப போயிட்டு இன்னும் ஒரு மனிதத்தை கேட்கிறார், 100 கொலை செஞ்சேன், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா? அந்த மனிதர் சொன்னார், அல்லாஹ் மன்னிப்பான், ஆனா நீங்க ஒரு வேலை செய்யணும், இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் வைத்துடும், இந்த ஊரை விட்டு வைத்துடும். போனார். அல்லாஹ் எப்படி ரஹ்மத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை. 2 மலக்குமார், பாவிகளை ரூஹ் எடுக்கக்கூடிய ஒரு மலக்கு, நல்லவர்களை ரூஹ் எடுக்கக்கூடிய ஒரு மலக்கு, 2 பேரும் வாராங்க. அவர் சொல்றார் நான் எடுக்கணும், இவர் சொல்றார் நான் எடுக்கணும். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இவர் ஹிஜ்ரத் நாடி போன அந்த ஊரை அல்லாஹ் விரிவாக்கி நல்லவர்களுடைய ரூஹ் எடுக்கக்கூடிய மலக்கின் மூலமாக அல்லாஹ் ரூஹ் எடுத்து, நான் இப்படிப்பட்ட கிருபையாளன் தான் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லித்தாரான். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த ரமதான் தான் இந்த ரமதான். அந்த ரஹ்மத்துடைய 10 நானும் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்ஃபிரத், அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய 10, பாவங்களை மன்னிக்கக்கூடிய 10 அடுத்த கட்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, வீணாக்கிட கூடாது. இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்தணும். இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல கால் வைத்து ஆமீன் சொன்னது யாரு? ஸல்லல்லாஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யாரு தன்னுடைய தாயும் தந்தையும் இருந்து 2 பேர்ல ஒருத்தர் அல்லது 2 பேர் துஆ அடைஞ்சு சுவர்க்கம் போகவில்லையோ இவர்களும் நாசமாகட்டும் என்பதாக சொன்னார்கள். 3வது படியில் கால் வைத்தார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், யாரு உங்களோட பெயர் சொல்லப்பட்டதுக்கு பின்னாலேயும் உங்களோட பெயரை கேட்டுட்டு ஸலவாத் சொல்லாம இருக்கிறாங்களே இவர்களும் நாசமாகட்டும் என்பதாக பதுவா செய்தார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, 3 விடயங்களும் தனித்தனி தலைப்பாக பேச வேண்டியது. முதலாவது விடயத்தை மட்டும் விரிவாக யாபப்படுத்தினேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்துகிறான், பிரயோஜனப்படுத்துவோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்ட்ட மன்றாடி கையேந்தி கண்ணீர் ஒடிச்சு தௌபா செய்யணுமோ தௌபா செய்வோம். நடிப்பதற்கல்ல, 4 பேருக்கு முன்னால நல்லவர் என்பதாக காட்டுவதற்கல்ல. ஏண்ட உள்ள முருகி நான் உள்ளத்தால நிறைய பாவம் செஞ்சிருக்கிறேன். ஏண்ட பாவம் எனக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும். யாருக்கும் காணாமல் பாவத்தை செய்யலாம். அது தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னையும் உங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய, இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அந்த அல்லாஹ்
இரவுலையும் பகலிலையும் இருட்டிலேயும் வெளிச்சத்திலேயும் தனிமையிலேயும் கூட்டத்திலேயும் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன செய்கிறோம் என்று சொல்லி அந்த ரப்புக்கு முன்னாலே குனிஞ்சு பணிஞ்சு உண்மையான முறையில் தௌபா செய்வோம், மன்னிப்பு கேட்போம். இந்த ரமதான சிறப்பான ஒரு ரமதான ஆக்கி முழு பாவத்தையும் முழு பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு ரமதான ஆக்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யார் எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக, தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக, அறிந்தும் அறியாமல் செய்த பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் யா அல்லாஹ், நாங்கள் எல்லாரும் மனிதர்கள் யா அல்லாஹ். நாங்க யாரும் மலக்குமார்கள் அல்ல யா அல்லாஹ், நாங்க யாரும் நபிமார்கள் அல்ல யா அல்லாஹ். நாங்க எல்லாம் உன்னுடைய அடிமைகள் யா அல்லாஹ். அடிமைகளாக எங்களின் மூலமாக நிறைய தப்புகள் தவறுகள் நடந்திருக்கிறது யா அல்லாஹ். எல்லா விதமான பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ், எல்லா விதமான பாவங்களையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். பாவங்களை மன்னிச்சு பரிசுத்தப்படுத்தியா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹுத் பினா சியத்தினா இலல் பிர்ரி வத்தக்வா. யா அல்லாஹ், எங்களோட ஒவ்வொருத்தோட 303 ரோமத்தை இழுத்துக்கொண்டு போய்த்து யா அல்லாஹ் நலவின் பக்கம் தக்வாவின் பக்கம் போய்த்து சேர்த்தியா அல்லாஹ். பாவத்தொட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், பாவம் நடக்காம பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் கண்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், நாவுகளை பாதுகாத்திரியா அல்லாஹ், உள்ளத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ், உடல் உறுப்பை பாதுகாத்திரியா அல்லாஹ். ஓட ரஹ்மத் இல்லாமையால ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்ல முடியாது யா அல்லாஹ். ஓட ரஹ்மத் இல்லாமையா அல்லாஹ், ஓட கருணை இல்லாமையா அல்லாஹ், ஓட கிருபை இல்லாமையா அல்லாஹ் ஒரு பாவத்தை இருந்து கூட எங்களால தவிர்த்து கொள்ள முடியாது யா அல்லாஹ். எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், பாவத்துட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களை எல்லாருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக்கியா அல்லாஹ். கலிமாவோட மௌத்தாகணும் யா அல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்து கூட மௌத்தாகணும் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி சொல்லி மௌத்தாகணும் யா அல்லாஹ். கேவலமான மௌத்துட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், கேவலமான மௌத்துட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். பயங்கரமான நோய்களின் மூலமா வரக்கூடிய மௌத்துட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ், நிரந்தரமாக படுக்கைக்கு போகக்கூடிய நோய் விட்டு எங்களை பாதுகாத்திரியா யா அல்லாஹ். அறியாத தெரியாத நோய்கள் யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். இப்படிப்பட்ட யா அல்லாஹ் நிரந்தரமாக படுக்கைக்கு போகக்கூடிய நோய் விட்டு எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உடல் உறுப்புகள் அகற்றப்படக்கூடிய நோய்களொட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். உடல் உறுப்புகள் அகற்றப்படக்கூடிய நோய்களொட்டும் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே யா அல்லாஹ், கபருடைய வாழ்க்கை பிரகாசமாக்கி தந்திரியா அல்லாஹ். தனிமையில வாழ போறோம் யா அல்லாஹ், மண் வீடு யா அல்லாஹ், புழுக்கள வீடு யா அல்லாஹ், பூச்சிக்கள வீடு யா அல்லாஹ். உலகத்துல ஒரு கஷ்டம் வந்தா பல பேரும் வந்து உதவி செய்வார்கள் யா அல்லாஹ். நாளைக்கு யா அல்லாஹ் எங்களை கபர்ல வச்சு பலகையை போட்டு மண்ணை போட்டு வருவாங்க யா அல்லாஹ். இருட்டு வீட்டுல யா அல்லாஹ், இருட்டறையில யா அல்லாஹ் யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க யா அல்லாஹ். நாங்க செஞ்ச நல்ல அமல்களோட உனக்கிட்ட வரணும் யா அல்லாஹ். எங்க கபர்களை பிரகாசமாக்கியா அல்லாஹ், கபர்களை பிரகாசமாக்கியா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையில வலது கையில பட்டோலே தாய் அல்லாஹ், சிராத்தல் முஸ்தகீம் பாடத்துல மின்னல் வேகத்துல கலக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிடி அல்லாஹ். உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிடி அல்லாஹ், உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிடி அல்லாஹ். எங்களை நிறைவேற்றிக் கொள்வாயாக அல்லாஹ், கபூல் செய்வாயாக. அன்பான இரக்கமான பெற்றோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ், யா அல்லாஹ். அன்பான இரக்கமான பெற்றோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களை யாரெல்லாம் எங்களை விட்டு மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ கபர்களை பிரகாசமாக்கி அல்லாஹ், கபர்களை பிரகாசமாக்கி அல்லாஹ். ஜல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கிடி அல்லாஹ். யாரெல்லாம் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திரியா அல்லாஹ், ஆஃபியத்தான ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுத்திரியா. உம்முடைய வாப்படை துவாக்கு ஆளாக்கிறியா அல்லாஹ், எல்லாரும் உம்முடைய வாப்படை துவாக்கு எங்களை ஆளாக்கிறியா அல்லாஹ். எங்களை எல்லாரையும் உம்முடைய வாப்படை துவாக்கு ஆளாக்கிறியா அல்லாஹ். கடு அளவு கூட உம்முடைய வாப்படை மனசு நோக்கப்படாதியா அல்லாஹ். எங்களாலேயோ எங்களோட மனைவி மக்களாலேயோ எங்களோட பிள்ளைகளாலேயோ ஒரு கட்டத்திலையும் எங்களை உம்முடைய வாப்படை மனசு நோகப்படாதியா அல்லாஹ். அப்படி நொந்தாயால் எங்களோட வாழ்க்கை முசீபத்தா பைத்திரும் யா அல்லாஹ், எங்களோட வாழ்க்கை முசீபத்தா பைத்திரும் யா அல்லாஹ். உம்முடைய வாப்படை துவா காலாக்கிறியா அல்லாஹ். நிறைய உம்மக்கு வாப்ப ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். உம்முடைய வாப்படை பொறுமதி எங்களுக்கு விளங்கல யா அல்லாஹ், விளங்கல யா அல்லாஹ். எத்தனையோ வருஷம் உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். பாப்பா உண்மை எங்களோட எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க யா அல்லாஹ், 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் வாழ்ந்தாங்க யா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு நாளும் யா எங்களோட கையால ஒரு புடி சோறு தீத்தி விட்டு இல்லை அல்லாஹ், உங்களோட தலையை மசாஜ் பண்ணி விட்டு இல்லை அல்லாஹ். எங்க மனைவிக்கு எத்தனை கவலை மூட்டுட்டு இருக்கிறோம் யா அல்லாஹ். என்ன பெற்று வளர்த்தி யா அல்லாஹ், எங்களை ஆளாக்கினே அல்லாஹ். இந்த நிலைமையை கொண்டு வந்து எங்களை உம்மக்கும் வாப்பக்கும் எங்கட கையால ஒரு புடி சோறு தீத்தில்லை யா அல்லாஹ். எத்தனையோ முறை எங்களை காது கேட்கறது கால் வலின்னு சொன்னாங்க யா அல்லாஹ். அந்த உம்முடைய வாப்படைய காலை ஊண்டி விடலே யா அல்லாஹ்,
அதே கவலையில மௌத்தா பைத்துட்டாங்க யா அல்லாஹ். இப்ப பொறுமதி விளங்குது யா அல்லாஹ். உம்மடைய வாப்படைய பொறுமதி விளங்குது யா அல்லாஹ். விளங்கக்கூடிய நேரம் எங்களோடு இல்லையா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, யார் யார் உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவனோட துஆக்கு ஆளாக்கிறியா அல்லாஹ். அவனோட துஆக்கு ஆளாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். ரமதானுடைய மாதத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய நடுப்பகுதியில் இருக்கிறோம் யா அல்லாஹ். உட ரஹ்மத்தான கூட்டத்தை எங்களையும் சேர்த்திரியா அல்லாஹ். யாரெல்லாம் உட ரஹ்மத்துக்குள்ள சேர்த்துக்கூடையோ எங்களை எல்லாரும் சேர்த்திரியா அல்லாஹ். இந்த ரமதான சிறப்பான முறையை கழிவு தௌஃபீக் செஞ்சிரியா அல்லாஹ். கடைசியா கேட்கிறோம் யா அல்லாஹ், எங்களோட குழந்தைகள் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம் யா அல்லாஹ். எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம் யா அல்லாஹ். இந்த குழந்தைகளை பாதுகாத்து தந்திரியால், இந்த குழந்தைகளை பாதுகாத்து தந்திரியால். குழந்தைகளை விடுத்து ரொம்ப பயப்படுறோம் யா அல்லாஹ். எங்கட புள்ள விட்டுட்டு வெளியே போனா வீட்டுக்கு வரும் வரைக்கும் ஒரே சிந்தனை தான் யா அல்லாஹ். எங்க போகிறார், யாரோட பழகிறார், யாரோட பேசுறார் என்ற கவலை தான் யா அல்லாஹ். எங்கட புள்ளகளை சாலிஹான புள்ளாக்கி தந்திரியா அல்லாஹ். எங்கட புள்ள நீயே தரபித்து செஞ்சிரியா அல்லாஹ். கண்ணியமா வாழ்றோம் யா அல்லாஹ். கௌரவமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஊர்ல தலை நிமிந்து வாழ்றோம் யா அல்லாஹ். எங்கட புள்ளகளை மூலம் எங்களை தலையை கூடிய வச்சிடாதே அல்லாஹ். எங்கட புள்ளகளை மூலம் எங்களை தலையை கூடிய வச்சிடாதே அல்லாஹ். தலைகளை கேவலப்படுத்திடாதே அல்லாஹ். 4 பேருக்கு முன்னால தலையை குடிய வச்சிடாதே அல்லாஹ். பள்ளி நிர்வாகத்துக்கு முன்னால கை கட்டி நிக்க வச்சிடாதே அல்லாஹ். ஊர் மக்களுக்கு முன்னால கையை கட்டி நிக்க வச்சிடாதே அல்லாஹ். யாரோ ஒருத்தருக்கு முன்னாலே அல்லாஹ் எங்கட புள்ள செய்யற காரணத்தால எங்களை கையை கட்டி நிக்க வச்சிடாதே அல்லாஹ். உனக்கிட்ட பாரம் சாற்றோம் யா அல்லாஹ். உனக்கிட்ட பொறுப்பு தாரோம் யா அல்லாஹ். எங்கட புள்ளால பாதுகாத்து தாரதோட பொறுப்பு யா அல்லாஹ். அந்த புள்ளலுக்கு என்ன தரபியத்து செய்யணுமோ அதை தரபியத்தை நீ படிச்சு கொடுத்துறியா அல்லாஹ். ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. மஸ்ஜித் நிர்வாகத்தை கபூல் செய்வாயாக. இது பஜாருள்ள எல்லாரையும் கபூல் செய்வாயாக. இங்க இருக்கக்கூடிய அத்துணை பேரை கபூல் செய்வாயாக. இவ்வளவு நேரம் உனக்கு அவரை ஒதுக்கி வந்திருக்கார்கள் யா அல்லாஹ். இவனை ஏனைய விடயங்களை பொருட்படுத்திடுவாயாக. ஏனைய விடயங்களை பொருட்படுத்திடுவாயாக. தொழில் அபிவிருத்தி உண்டாக்குவாயாக. பரக்கத்தை செய்வாயாக. எத்தனையோ கஷ்டவாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அத்தனை கஷ்டவாளிகள் நீ உதவி செய்திடுவாயாக. நீ உதவி செய்திடுவாக. அந்த மக்களை தேடி தேடி போய் உதவி செய்யக்கூடிய பாக்கியங்களுக்கு நசீபாக்குவாயாக. கடனாளிகளை கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. கடனாளிகளை கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. கஷ்டங்களை நிறைவேற்றி வைப்பாயாக. துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على رسولك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن الله تعالى مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله إن الله تعالى أمركم أمرا عميما وثنى بملائكته مسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. قال النبي صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأحياهم عثمان وأقضى
وأرضاهم علي رضي الله عنهم وسيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وسيد نساء أهل الجنة فاطمة رضي الله عنها وسيد الشهداء حمزة رضي الله عنهم ورضوا عنه. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنا قريب مجيب الدعوات مولانا يا رب العالمين. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اجعلنا في هذا الشهر الشريف من السعداء المقبولين ولا تجعلنا يا الله من الأشقياء المترودين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى أعلى وأولى وأتم وأهم وأكبر والله يعلم ما تصنعون.